Daily. Taste the Daily. பின்னால கூட்டு போ நம்ம விடாதீங்க அவங்கள. கும்மிடிப்பூண்டி அருகே மேல்பாக்கம் கிராமத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்று வரும் நிலையில் போராட்டக்காரர்கள் அதனை தடுத்த நிலையில் போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈக்குவார் பாளையம் மேல்பாக்கம் பகுதியில் வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக அரசின் சார்பில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையிலும் மேல்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இரு பிரிவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு பிரிவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் பகுதியில் 32 வீடுகளை மட்டும் இடிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர், வட்டாட்சியர் சரவணகுமாரி தலைமையில் இன்று வருவாய்த்துறையினர் வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள குடியிருப்புகளை அகற்றுவதற்காக 150க்கும் மேற்பட்ட போலீசார், ஒரு ஏடிஎஸ்பி, 3 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் உதவியுடன் தற்பொழுது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் புத்தகங்களை கையில் ஏந்தி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வீடுகளை இடித்தால் நாங்கள் எங்கே செல்வோம் என்பது போல அவர்கள் போலீசாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்றனர். மேலும் எங்களுக்கு 1 வார காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் எனவும், நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கான நீதியை பெறப் போகிறோம் எனவும் தெரிவித்த நிலையில் அதற்கு வருவாய்த்துறையினரும் போலீசாரும் மறுப்பு தெரிவித்து அவர்களை ஆண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டவரை கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து பேருந்தில் ஏற்றி உள்ளனர். மேலும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக போலீசார் பொதுமக்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையிலும், பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையிலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றே தீர வேண்டும், இது நீதிமன்ற உத்தரவு, இதை தாண்டி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என போலீசார் தெரிவித்த நிலையில் தற்பொழுது பொதுமக்கள் அவர்களை எவ்வாறு தடுக்கலாம் என முயன்று அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அழுது புலம்பி தற்பொழுது அவர்களின் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. Taste the Daily.